லாஸ்ட் இயரோட இந்த இயரில் பார்த்தீங்கன்னா கப்பெல்லாம் செம்மையாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சீல்டு மேன் ஆஃப் த மேட்சுக்கு வந்து குட்டி குட்டி கப்பு, ஷூவு, இங்கிட்டு சீல்டு, இங்கிட்டு சின்ன சின்ன கப்பு, அப்புறம் சைக்கிள், அப்புறம் பேட்டு, எல்இடி டிவி, இதெல்லாம் இந்த டைம் கொஞ்சம் புதுசாக இது பண்ணி வச்சுருக்காங்க. கப்பு தாங்க மணிவேல் ட்ராஃபினாவே கண்டிப்பாக அது கப்பை தான் சொல்லணும். மணிவேல் ட்ராஃபினா கப்பு தான் மணிவேல் ட்ராஃபின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்றாப்புல சூப்பராக இந்த இயரில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கமிட்டி சைட்லேருந்து. இந்த விஷ்ணு இது டிராஃபியோட ஏதாவது கீழே விழுந்துச்சு எடுத்து வச்சுருக்கேன். நண்பர்களே, கூடியுள்ள அனைவருக்கும் மாலை வணக்கம். சரிங்களா, தொழில்நுட்ப கோளாறு காரணமா டைரக்டா பேச வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா கிளியரா லைட் இருக்கும் போதே முடிச்சுட்டு போயிடலாம். இது வரைக்கும் கொஞ்சம் லைட் லேட் நைட்ல தான் பண்ணோம். சீக்கிரம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஓகேவா, உங்களோட ஆதரவு வேணும். ரைட். முதலாவதாக கோவை மாவட்டத்தின் தலை சிறந்த டோர்னமெண்ட் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டின் தலை சிறந்த டோர்னமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு முதல் காரணமான மணிகண்டன் மடத்தூர் ஃப்ரெண்ட் 511. ஸோ இந்த நேம் எப்படி போய் கொண்டு போகணும்னா மணிவேலன் டிராஃபின்னு ஸ்டார்ட் பண்ணோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மணிவேலன் அவர்களது நண்பர்கள் மேலே வச்சிருக்கிற நட்பும் நாங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற நட்பும் அளவே கிடையாது. அதுக்கு உதாரணம் நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். லட்சக்கணக்கான ப்ரைஸ் அதுக்கு உதாரணம். சரிங்களா? ஸோ இந்த வருஷம் இந்த டோர்னமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அதுக்கு முதல் காரணமான காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக நியர்பை பக்கத்தில் இருக்கிற ஆடுகளத்தை எல்லாம் தங்களுக்கு டோர்னமெண்ட்டுக்கு அளித்த நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக முக்கியமாக இயற்கை கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் சீக்கிரமாகவே நல்ல விதமாக நடந்துருச்சு. நேற்று மட்டும்தான் காற்று கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு. இன்னைக்கு அழகான டோர்னமெண்ட் சீக்கிரமே முடிச்சாச்சு. லைட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 நாள் ப்ரோக்ராம், ஒரு வருஷம் பிளானிங், 3 நாள் ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அதை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ வின்னர்ஸை நியூ கமர்ஸ் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த விஷயம் எல்லாமே இந்த கிரவுண்டோட முடியாமல் அதை எங்கே இருந்தாலும், நம்ம ஸ்டேட்டில் இருந்தாலும் நேஷ்னல் சைடில் இருந்தாலும் அதை பப்ளிக் டெலிகாஸ்ட் பண்ணுற யூடியூபர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளம் ஜெயராம், பிரசாத், விஷால் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக ஜாக் அண்ட் ஜாக் பிரவீன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? எங்களோட முதல் நோக்கமும் முக்கிய நோக்கமும் அதுதான், சிறந்த ஆட்டத்திறன் உடையவர்களை அடையாளப்படுத்துறது தான். சரிங்களா? ரைட். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக C3 காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜெயராம் ஆடுகளம் யூடியூபர் ஆடுகளம் ஜெயராம் ஆடிய கட்டெல்லாம் இவரை அட்டாக் பண்றவர். விக்னேஷ் அடுத்து விஷால் ஜெயராம் வாங்க. விளையாண்ட பிளேயரை விட இவங்களுக்கு தான் கிளாப் பண்ணணும். அவங்க அழகா விளையாண்டதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஜாக் அண்ட் ஜாக் உதவியா இருந்த நண்பர்கள் வரிசையா நினைவு பரிசை வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. விஷ்ணு மடத்தூர் நண்பர்கள், விஷ்ணு அஸ்கமர், அடுத்து மணிவேலனோட புகழை எடுத்துட்டு போறவங்க இவங்கெல்லாம். மனோஜ்
வாங்க உங்களுக்கு தெரியல வாங்க பசங்க அப்படியே அழகாங்கடா ஆயுஷீகரன் வாங்க 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 அது ஃபோன் பண்ணி கேட்டு வச்சுக்கிறேன். அண்ணா நேம்லாம் சொல்லுங்கண்ணே அப்படியே. விவேக் இருக்கிற இடத்துல இன்னும் பஞ்சம் இல்ல. பூமிநாதன் பூமிநாதன் வாங்க. நிரஞ்சன் ரங்கநாதன் டேனியல் தனபால் வாங்கிட்டாங்க. வேற யார் இருக்கா? வாங்க வாங்க டக்கு வாங்க. பாலாஜி ரோஹித் சதீஷ் குமார் ரோஹித் கரிசமினா கார்த்தி லோகே ஓ தேவா நீங்களா டாலி இது அப்புறம் சரியா மறதே இண்டிவிஜுவல் பிரைஸ்ல மேல கொடுத்துங்க. முதலாவதாக ஒவ்வொரு ஆட்டத்திலும் சிறந்த விளையாட்டு வீரர் மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றோம். ஃபைனல்ல மட்டும் தான் மேன் ஆஃப் தி மேட்சா? டி-ஷர்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. டி-ஷர்ட் வந்து காமன் தானே? அனைத்து போட்டிகளுக்கும் சிறந்த விளையாட்டு வீரருக்கான டி-ஷர்ட்டை நிவி ஸ்போர்ட்ஸ் கிளப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம். ஃபைனல் மேட்ச்ல யாரு ஃபைனல் யாரு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பரிசுகளை வழங்குவதற்காக காவல்துறை ஆய்வாளர் ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் நம்ம சிட்டி சாம்பியன் சேர்ந்த ஐஎஸ்பிஎல் விக்கி ப்ரோக்கு ஒரு பேட்டு கொடுக்குறாங்க. D7 பேட்டும் அப்புறம் நிவி ஸ்போர்ட்ஸ் சார்பாக ஒரு டி-ஷர்ட் அன்பளிப்பு கொடுக்குறாங்க கமிட்டி சைட்லேருந்து. பிரவீன் பிஎம் ஸ்பார்டன்ஸ் பிரவீன் தேர்ட் ஃபோர்த் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் மண்டவெட்டு பிரவீன் அவருக்கு கமிட்டி சைட்லேருந்து ஒரு D7 பேட்டும் நிவி ஸ்போர்ட்ஸ் சார்பாக ஒரு டி-ஷர்ட்டும் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. மோஸ்ட் டாட் பால் தனப்பிரகாஷ் மைக் ரெடி ஆயிடுச்சு. விளையாட்டு வீரர் தனபால் தனப்பிரகாஷ் இந்த டோர்னமெண்ட்ல எக்கச்சக்கமான டாட் பாலை போட்ட தனப்பிரகாஷுக்கு அவர் தான் இந்த ஒரு ஷூ கொடுக்குறாங்க கமிட்டி சைட்லேருந்து. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டாட் பாலை போட்டு கொடுத்துருக்காங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே. தனப்பிரகாஷ் உங்களுக்கே தெரியும் நம்ம டோர்னமெண்ட்ல ஒரு டாட் பால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ மோஸ்ட் டாட் பால் வின்னர் தனப்பிரகாஷ். அவர் கமிட்டி சைட்லேருந்து ஒரு கப்பும் ஒரு ஷூவும் கொடுக்குறாங்க. நபி நண்பன் சிசி
எந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் கேட்சர் நம்ம 777 நபி அவருக்கு கமிட்டி சைட்லேருந்து ஒரு கப்பு கொடுக்குறாங்க. அவருக்கு பதில் அவர் நண்பர் வந்து இம்ரான் வாங்கிக்கிறாங்க. ஒரு குவாலிட்டியான ஷூவும் ஒரு சின்ன கப்பும் கொடுக்குறாங்க. அவர் போல் அவர் நண்பர் வாங்கிக்கிறாங்க. சிறந்த கேட்சர் TN11 சேர்ந்த பரணி அவருக்கு கமிட்டி சைடில் வந்து ஒரு கப்பும் ஒரு குவாலிட்டியான ஷூவும் கொடுக்குறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் விக்கெட் கீப்பர் நம்ம செட்டிப்பிச்சாவடி சேர்ந்த மாலையீடு கார்த்தி. அந்த ஒரு டைவ் கேட்ச் தான் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு ஃப்ளையிங் கேட்ச். அவருக்கு கமிட்டிஸ்லேருந்து ஒரு குவாலிட்டியான ஷூவும் ஒரு பெரிய கப்பும் கொடுக்குறாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் அதிக சிக்ஸர் மேக்ஸிமம் சேர்ந்த வீரமணி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவர். அவருக்கு கமிட்டிலேருந்து ஒரு குவாலிட்டியான ஷூ ஒரு கப்பு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட சிக்ஸை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லெஃப்டி. கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய பவுண்டரியை வந்து பதிவு பண்ணி கொடுத்த சௌரவ் சிசி சேர்ந்த அருண் அவருக்கு கமிட்டி சேர்ந்து ஒரு குவாலிட்டியான ஷூ ஒரு கப்பு கொடுக்குறாங்க. அவருக்கு பதில் அவர் நண்பர் வந்து ராம்கி வாங்கிக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன் TN11 சேர்ந்த ஜிம்பா கார்த்தி ஒரு யங்ஸ்டருங்க. கிட்ட ரீசெண்ட் டேஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க டீம்ல ஃபுல்லாவே யங்ஸ்டர் தான். கிட்டத்தட்ட வந்து இந்த டோர்னமெண்ட் மணிவன் டிராஃபி டோர்னமெண்ட்ல ஏகப்பட்ட ரன்ஸ் அவர் பேட்ல இருந்து பார்க்க முடிஞ்சு. ஒரு யங்ஸ்டர் அவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8000 மதிப்புள்ள சைக்கிளும் ஒரு பெரிய கப்பும் மான்சர் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு பேட்டும் ப்ளஸ் ஒரு குவாலிட்டியான ஷூவும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 பிரைஸ் கிட்ட கொடுக்குறாங்க அவருக்கு. கண்டிப்பாக ஒயிட் ஏக்கரில் போட்டால் கண்டிப்பாக அந்த பாலை வந்து கவர்ஸில் அடிக்கக்கூடிய குவாலிட்டியான பேட்ஸ்மேன் ஜிம்பா கார்த்தி ஒரு யங்ஸ்டர். ஏற்கனவே பஸ்ல முத்துமாறன் இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பவுலர் செட்டிப்பிச்சாம்பட்டி சேர்ந்த முத்துமாறன். கிட்டத்தட்ட சூப்பரா எல்லா மேட்சுமே சூப்பரா போட்டு கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு 8000 மதிப்புள்ள சைக்கிளும் ஒரு கப்பு குவாலிட்டியான ஷூ இது மான்ஸ்டர் பேட். கிட்டத்தட்ட 4 பிரைஸ் கொடுக்குறாங்க அவருக்கு. பெஸ்ட் பவுலர் இந்த டோர்னமெண்ட்ல. இந்த டோர்னமெண்ட்ல மேன் ஆஃப் த சீரீஸ் செட்டிப்பிச்சாம்பட்டி சேர்ந்த ISPL விக்கி அவருக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லா பேட்டிங் சரி பவுலிங் சரிங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. கமிட்டி சைட்லேருந்து அவருக்கு ஒரு பெரிய கப்பும் ஒரு 32 இன்ச் LED டிவியும் ஒரு மான்சர் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு பேட்டும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஷூவும் கொடுக்குறாங்க. மணிவன் டிராஃபியை பொறுத்தவரையும் பிரைஸ் வந்து குறைச்சல் பஞ்சம் வைக்க மாட்டாங்க. டிவி ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு டிஷர்ட்டும் கொடுக்குறாங்க. கடைசி பிரைஸை 8வது பிரைஸை எத்தனை பேர் 3 பேர் கிட்ட தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு போன டயத்தோட இந்த டயம் வந்து கப்புக்கு வந்து பஞ்சம் இல்லாம சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. 3 பேர் தூக்கிட்டு வராங்க. 8வது பிரைஸ் கப்பையும் 3 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கப்பெல்லாம் எத்தனை பேர் தூக்க போறாங்கன்னு தெரியல. எந்த டோர்னமெண்ட்ல 8வது பிரைஸ் சமுத்திரம் ஸ்கூல் பாய்ஸ் சேலம். அவங்க டீம்ல எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கப்பும் கொஞ்சம் பிரைஸ் மணியும் கொடுக்குறாங்க. இந்த 7th பிரைஸ் பிரபாகரன் மெமோரியல் அவருக்கு ஒரு பெரிய கப்பும் பிரைஸ் மணியும் கொடுக்குறாங்க. அவருக்கு
போன வருஷத்துல வந்து சாம்பியனை வந்து அவங்க தான். இந்த இயரில் வந்து கொஞ்சம் செமிஃபைனல் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை சாரி குவார்டர் ஃபைனலில் லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கமிட்டி சைட்லேருந்து ஒரு பெரிய கப்பும் ப்ரைஸ் மணியும் கொடுக்குறாங்க. ECC கிரிக்கெட் அணி எனக்கு வரும் 6ஆம் பரிசு பெறுமணி சௌரவ் சிசி. இந்த டவுனில் 6th ப்ரைஸ் சௌரவ் சிசி. கிட்டத்தட்ட ஒரு பெரிய கப்பும் கிட்டத்தட்ட ப்ரைஸ் மணியும் கொடுக்குறாங்க கமிட்டி சைட்லேருந்து. பரிசை வழங்குவதற்காக சதீஷ், கௌஷிக், நோரா, சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நந்தன் சிசி இந்த டோப்போட 5th ப்ரைஸ் நண்பன் சிசி. ஒரு பெரிய கப்பும் ப்ரைஸ் மணியும் கொடுக்குறாங்க கமிட்டி சைட்லேருந்து. அந்த கப்பை பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 2 பேர் கஷ்டப்பட்டு தான் தூக்கி போயிட்டு இருக்காங்க. இது வந்து இருக்கும் வந்து 5வது ப்ரைஸ் தான். 4வது கப்பை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் தூக்குறாங்க. அதே தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்டேஜ் மேல வைக்க முடியாது, கீழே தான் வைக்கணும். இந்த டைம்ல 4th ப்ரைஸ் TN11 தொட்டியப்பட்டி. ஒரு ஏக்சல் உள்ள டீம் தான். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தூக்கக்கூடிய ஒரு வெயிட்டான கப்பும் ஒரு பிரைஸ் மணியும் கொடுக்குறாங்க கபடி சைட்லேருந்து. எனக்கு தெரிஞ்ச இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் மணி டிராஃபியில் அவங்க என்ட்ரு பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமே கிட்டத்தட்ட வந்து 3rd ப்ரைஸ் வரையும் 4th ப்ரைஸ் வரையும் வந்திருக்காங்க TN11 தொட்டியப்பட்டி. எத்தனை பேர் சேர்ந்து தூக்குவாங்கன்னு பார்ப்போம். தூக்கிட்டாருங்க, 2 பேர் சேர்ந்து தூக்கியிருக்காங்க. தினேஷும் இங்கிட்ட சிவாவும் மணி. அடுத்து 3rd ப்ரைஸுக்கு அப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஒரு 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட கையே ஆட ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. கிட்டத்தட்ட பெரிய கப்புங்க, வெயிட் அதிகம் கண்டிப்பா. போன இயரோட இந்த டைம் வந்து குவாலிட்டியா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைம்ல 3rd ப்ரைஸ் சிவகங்கை சேர்ந்த VM ஸ்பார்டன்ஸ். ஒரு பெரிய கப்பும் ஒரு பிரைஸ் பண்ணி கமிட்டிலேருந்து கொடுக்குறாங்க. மூன்றாவது பிரைஸ் 2 பேர் கிட்டத்தட்ட 3 பேர் தூக்குறாங்க. இந்த கப்பை குறைஞ்சபட்சம் 5 பேர் தூக்கிட்டு போறாங்க. 2nd ப்ரைஸ் கப்பை இந்த டோர்னமெண்ட்ல 2nd ப்ரைஸ் கிட்டத்தட்ட 5 பேர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கப்புங்க. இந்த டோர்னமெண்ட்ல 2nd ப்ரைஸ் திருப்பூர் மேக்சிமஸ். கிட்டத்தட்ட 1 லட்சம் மதிப்பு அமௌண்ட்டும் கிட்டத்தட்ட பெரிய கப்பும் கொடுக்குறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல 2nd ப்ரைஸ் திருப்பூர் மேக்சிமஸ். கிட்டத்தட்ட வந்து பெரிய கப்பும் அவங்க மணிவண்ணன் அவங்க குடும்ப சார்பாக அதை கொடுக்குறாங்க, சார்பாக கொடுக்குறாங்க. ஒரு பெரிய கப்பும் 1 லட்சம் மதிப்பு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. பாபு சரண தூக்குறாங்க பாப்போம். 2 பேர் சேர்த்து யாரு கப்ப தூக்குவாங்க பாப்போம். தூக்கிட்டாங்க 2 பேர் 3 பேருங்க. ஒரு ஆள் சப்போர்ட் பிளஸ் அங்கிட்டு ஒரு 4 பேருங்க. 2nd ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4 பேரே தூக்க முடியாம தூக்கி போயிடுறாங்க. சரண் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 பேத்துக்கு சமம். சரண் இங்க தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 5-6 பேர் சேர்ந்தா தூக்குறாங்க. பெரிய கப்பு 8 அடி கப்பு. ஸ்டேஜே உடஞ்சுமா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட வெயிட் அதிகம், சரியான வெயிட்.
டோர்னமெண்ட் 10 வருஷமா கண்டினியூஸா இந்த மாதிரி நடக்கிற மாதிரி எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறத பார்த்து பண்றாங்க மணிகண்டன். அவர்களுக்கு மிகுந்த பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். இந்த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒருத்தர் இருக்குன்னா அடுத்த வருஷம் இன்னொருத்தர் இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் செட்டிபிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல். லாஸ்ட் இயர் வந்து 5th பிரைஸ் எடுத்தாங்க. இந்த இயர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்காங்க. அவங்க 11ஸ்க்கு சின்ன சின்ன ஒரு ஷீல்டு மாதிரி கமிஷன்ல கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழனை பேட்டிங்கை பார்க்க முடிஞ்சுச்சு. பிரசன்னா ஒன்னையோட ஹைட்டா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 அடி கப்பும் பிரைஸ் மணி 1,25,000 கொடுக்குறாங்க. இந்த டோர்னமெண்ட் சாம்பியன் செட்டிபிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல். தெரியாது, அதனால கண்ணுக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு டைம் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான் கடைசியா, திரும்பவும் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதா மணிகண்டனுக்கு ஒரு சிறந்த பாராட்ட தெரிவிச்சுக்கணும். தனியாளா தனி ஒரே ஆளா இருக்கிறது சக்சஸ்ஃபுல்லா நடத்திருக்காரு. வேலைக்கு நடுவரையும் யாரும் எந்த ஒரு மௌனமும் காமிக்காம சிறப்பா நடத்தியிருக்காரு. அவருக்கு கண்டிப்பா நம்ம தேங்க் பண்ணணும். மெயினான விஷயம், யாருக்கிட்டையும் மெயினா ஸ்பான்சர் வாங்க கிடையாது. இருக்கிற மனத்தூர் நண்பர்கள் அவங்களா விளையாட்டு ஜெயிப்பதாக வச்சு இந்த டோர்னமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பாப்போம் இந்த கப்பை எத்தனை பேர் தூக்கிட்டு போறாங்க. வெங்கட்டே 2 ஆளுக்கு சமம். 1 2 3 4 கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கிட்ட அந்த கப்பை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த டோர்னமெண்ட் பிரேஸ்டிஜ் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சுங்க. இந்த வருஷம் நமக்கு போன வருஷம் வாய்ப்பு கொடுத்தாங்க, இந்த வருஷம் வாய்ப்பு கொடுத்தாங்க. மணியனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், வாட்ஸ்அப் தேங்க்ஸ். அதே மாதிரி மேட்ச் முடிஞ்சு ஃபுல்லாக இங்கிட்ட விஎம் ஸ்பாட்டன்ஸ், அங்கிட்ட செட்டிபிச்சாம்பட்டி, அந்த இல்லை நண்பன் சிசி. ஏதாவது பேசுவார், பேசக்கூடாது.